இதில் வர காங்கிரஸ்காரெலாம் படிக்க படிக்க கடவுளே என்னுடைய நிஜ முகத்தில் இந்த இப்போ இருக்கிற காங்கிரஸ்காரன் என் மூஞ்சியில் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினே படித்தேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே லட்சியவாதத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறான். அவன் சொல்கிறான் என் மாமனார் கடை தான் நானுங்க. மறிச்சுன்னா அவங்க உறவு கெட்டா போது பொண்ணு கூட வாழாட்டா போகிறேன். இப்போது அவர் சொல்கிறாரு காளி அண்ணன் அன்னைக்கு கல்லாவில் உட்காந்துருந்தார், கல்லுகளில் உட்காந்துக்கிறாரு. ஜனங்களாம் கல் குடிக்க வராங்க. போராட்டமே என்ன தெரியுமா, இவங்க போய் ஜனங்க காலில் ஊந்து கதறி அழுது கல் குடிக்காதீங்க, இது போதை வஸ்து, கல் குடிக்காதீங்கன்னு கதறணும். பாதி பேர் திரும்பி போய்விட்டார்கள் என்று எழுதுகிறார். பாதி பேர் தூரம் நவர்றான்னு உள்ளே போயிட்டாங்க. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இவர் உட்காந்துக்கிறார். அந்த காளி அண்ணன் உட்காந்துருந்தார். விஸ்வநாதன் தான் முதல்ல போய் எல்லாரும் காலையும் விழுந்து எங்கள் மாமனார் கடைக்கு போகாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருகிறது, பிரெஞ்சு போலீஸ். கொஞ்ச நேரத்தில் தடியடி நடத்தப்படுகிறது. தடியடியில் மிக மோசமாக காயமடைந்த 2 பேர் இருக்கிறார்கள். அதில் முதலாமானவன் இவருடைய மருமகன் விஸ்வநாதன். போலீஸ் இவனை தூக்கின் போது அத்தோடு மாமனார் மருமகன் உறவு முடிந்தது என்று உலகமே நம்பிக்கொண்டிருந்த போது 2 முறை 6 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்ற விஸ்வநாதனை மாமனார் போய் ஜெயிலில் பார்த்துட்டு வர்றார்.